லட்சிய நடிகர் எஸ்.எஸ்.ஆர். ஒரு ஊரில் நாடகம் நடத்தி கொண்டிருந்த போது, அந்த ஊருக்கு கேரளாவைச் சேர்ந்த கிளாரா என்கிற சிறுமியும் அல்லாத, இளம் பெண்ணும் அல்லாத ஒரு டீனேஜ் பெண் வந்திருந்தார். நாடகத்தில் விருப்பம் என்பதால் எஸ்.எஸ்.ஆர். நடத்திய நாடகத்தை பார்ப்பதற்காக சென்று அமர்ந்தார். அந்த நாடகம் அற்புதமாக இருந்தது. நாடகம் முடிந்ததும் எஸ்.எஸ்.ஆரை சந்தித்து, எனக்கும் நாடகத்தில் நடிக்க ஆர்வம் என்று கூறினார். அதற்கு எஸ்.எஸ்.ஆர். இப்படியா நாடகம் நடத்த வந்த இடத்தில் வாய்ப்பு கேட்பது? சரி சரி, சென்னையில் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது, அங்கே வந்து பார் என்று விலாசம் தந்துவிட்டு கிளம்பினார். அதன் பிறகு தனது தாயை அழைத்து கொண்டு சென்னை வந்து எஸ்.எஸ்.ஆரை சந்தித்த கிளாரா அவரது வீட்டிலேயே தங்கி நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தார். அப்போது பிரபல இயக்குனர் டி.ஆர். ராமண்ணா புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆரை வைத்து பாசம் என்கிற படத்தை இயக்கி வந்தார். அந்த படத்தில் கதாநாயகியாக சரோஜாதேவி நடித்து வந்த நிலையில், எம்.ஜி.ஆரின் காதலியாக நடிப்பதற்கு இன்னொரு நடிகையை தேடிக்கொண்டிருந்தார் ராமண்ணா. அது புதுமுகமாக இருந்தால் நன்றாக இருக்குமே என நினைத்தபோது, எஸ்.எஸ்.ஆரின் நாடகத்தில் நடிக்க வந்த கிளாராவை பற்றி கேள்விப்பட்டு அவரை அழைத்து வந்து ஆடிஷன் செய்தார். அவரிடம் இருந்த நடிப்பு திறமையை பார்த்து முதலாக தனது பாசம் படத்தில் அறிமுகப்படுத்தினார் டி.ஆர். ராமண்ணா. இது 1962 நடந்தது. அடுத்த வருடம் எம்.ஜி.ஆர். நடித்த பணத்தோட்டம் படத்தில் மீண்டும் இரண்டாவது கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பு கிளாராவுக்கு கிடைத்தது. இதில் என்ன ஆச்சரியம் என்றால், பாசம் படத்தில் நடித்து கொண்டிருந்த போதே இவருக்கு மலையாளத்தில் நடிக்க வாய்ப்பும் தேடி வந்தது. மலையாளத்தில் இவர் கதாநாயகியாக அறிமுகமான பாக்கிய ஜாதகம் என்கிற முதல் படமே வெற்றி படமாக அமைந்தது. அடுத்த வருடம் 4 படம், அதற்கடுத்த வருடம் 15 படம் என நடிக்கும் அளவிற்கு மிக பிஸியான நடிகையாக மாறிவிட்டார் கிளாரா. இதில் பாசம் படத்தில் இவரை நடிக்க ஒப்பந்தம் செய்த போது எம்.ஜி.ஆர். இவருக்கு ஒரு பெயர் வைக்க முடிவு செய்து சுபத்ரா தேவி என பெயர் வைக்கலாம் என்று கூறினார். ஆனால் இவரது அம்மா, இவளை நாங்கள் கிளாரா என்று கூப்பிட்டாலும் இவளுக்கு ஷீலா என்று பெயர் வைத்திருக்கிறோம், அதையே படத்தில் பயன்படுத்தலாம் என்று கூறினார். எம்.ஜி.ஆரும் அவர்களின் வேண்டுகோளை மறுக்காமல், அதே சமயம் கூடவே தேவி என்று சேர்த்து கொண்டால் நம்மூர் பெண் போல இருக்கும் என்று கூறி ஷீலா தேவி என்ற பெயர் வைத்து டைட்டிலில் இடம்பெறச் செய்தார். அதன் பிறகு ஷீலாதேவி என்றே சில படங்களில் நடித்தாலும் ஷீலா என்கிற பெயரே அவருக்கு நிலைத்து நின்றுவிட்டது. அவர் வேறு யாரும் இல்லை, பின்னாளில் செம்மின் ஷீலா என்று ரசிகர்களிடம் பிரபலமானவர் தான் இவர். குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்பட வேண்டும் என்பது போல எம்.ஜி.ஆரின் படத்தில் அறிமுகமான அதிர்ஷ்டமோ என்னமோ, மலையாள திரையுலகில் இவருக்கு மளமள என பட வாய்ப்புகள் குவிந்தன. அதனால் தமிழில் அதிக படங்களில் இவரால் நடிக்க முடியாமல் போனது. இப்படி வளர்ந்து வந்த காலகட்டத்தில் தான் நடிகர் ரவிச்சந்திரனுக்கும் இவருக்கும் காதல் ஏற்பட்டது. ஏற்கனவே நடிகர் ரவிச்சந்திரனுக்கு திருமணமாகி இருந்தது. இருந்தாலும் ஒரு கட்டத்தில் ஷீலாவை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் ரவிச்சந்திரன். இவர்களுக்கு பிறந்த குழந்தையின் பெயர்தான் சார்ஜ், அதாவது சார்ஜ் விஷ்ணு. ஷீலாவும் ரவிச்சந்திரனும் சேர்ந்து அம்மா என்ற படத்தை எடுத்தார்கள். ஆனால் அந்த படம் சரியாக போகவில்லை. 2 வருடம் சேர்ந்து வாழ்ந்திருப்பார்கள். அதற்கு பிறகு கருத்து வேறுபாடு காரணமாக தம்பதி இருவரும் பிரிந்துவிட்டனர். தாயுடனே சார்ஜ் சென்று விட்டார். பின்னாளில் இவர் காதல் ரோஜாவே என்கிற படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார். சினிமாவில் பெரிய அளவில் இவரால் ஜொலிக்க முடியவில்லை. சுந்தர்சி நடித்த நகரம் படத்தை பார்த்தவர்கள் அதில் சுந்தர்சியின் நண்பராக, ஆட்டோ ஓட்டுநராக, வடிவேலின் காமெடியில் இவர் நடித்திருப்பதை பார்த்திருக்கலாம். ஷீலா மலையாளத்தில் பிஸியான நடிகையாக மாறியதுடன் அங்கே பிரபலமாக இருந்த நடிகர் பிரேம் நசீருடன் இணைந்து ஒன்றல்ல இரண்டல்ல கிட்டத்தட்ட 130 படங்களில் நடித்துள்ளார். அது மட்டுமல்ல, காதலியாக, மனைவியாக மட்டுமல்லாமல் அம்மாவாக, சகோதரியாகவும் நடித்து சாதனை செய்தவர் ஷீலா. இப்படி ஒரே நடிகருடன் 1330 படங்களில் இணைந்து நடித்ததால் கின்ன சாதனை பட்டியலில் ஷீலா பெயர் இடம்பெற்றது. இவரும் புரட்சி தலைவர் ஜெயலலிதாவும் ஒரே காலகட்டத்தில் நடிகைகளாக அறிமுகமானவர்கள் என்பதால் இவர்கள் இருவருக்கும் இடையே நல்ல நட்பு ஏற்பட்டது. சென்னை வந்தால் இவர் ஜெயலலிதாவின் வீட்டிற்கு செல்வதும், ஜெயலலிதா கேரளா சென்றால் இவரது வீட்டிற்கு செல்வதும் என இவர்கள் நட்பு ரொம்பவே ஆழமாக வளர்ந்தது. எந்த அளவிற்கு என்றால், கூண்டு கிளியாக இருந்த ஜெயலலிதா வெளியுலகை சுதந்திரமாக சுற்றி பார்க்க விரும்பினார். ஆனால் பிரபல நட்சத்திரமாச்சே, அது முடியாதே. அப்போது ஷீலா தான் ஜெயலலிதாவுக்கு ஐடியா கொடுத்து அவருக்கு ஒரு பர்தா மாட்டிவிட்டு தானும் ஒரு பர்தாவை மாட்டிக்கொண்டு பொருட்காட்சி, திரைப்படங்கள் என அடிக்கடி சுற்றி பொழுதுபோக்கி வந்தனர். இன்னும் இவர்கள் நட்பு எந்த அளவிற்கு இருந்தது என்றால், ஜெயலலிதாவின் சகோதரர் ஜெயக்குமாருக்கு பெண் பார்த்து திருமணம் செய்து வைத்ததே இந்த ஷீலா தான். இன்னும் சொல்ல போனால் ரொம்பவே எளிமையாக நடந்த இந்த திருமணத்தில் மாப்பிள்ளை வீட்டார் பக்கமிருந்து கலந்து கொண்டது என்றால் ஜெயலலிதாவும் ஷீலாவும் இன்னும் 1-2 பேர் மட்டுமே. சொல்ல போனால் ஷீலாவின் வீட்டில் தான் பெண் பார்க்கும் படலமே நடந்தது. அந்த அளவிற்கு ஜெயலலிதாவுடன் மிக நெருங்கிய நட்பில் இருந்தார் ஷீலா. அப்போதெல்லாம் கருப்பு வெள்ளை படம் என்பதால் கேரளா படங்களில் பெரும்பாலும் பெண்கள் அனைவரும் ஜாக்கெட்டும் ஒரு வேட்டியும் போன்று துணியும் அணிந்து மட்டுமே நடிப்பது வழக்கம்.
அதன் பிறகு கலர் படங்கள் வந்த காலகட்டத்திலும் அது தொடர்ந்தது. அப்போது ஷீலாவை அழைத்த ஜெயலலிதா, இது என்ன இன்னும் பழைய மாதிரி ஜாக்கெட் போட்டுக்கொண்டு இதையெல்லாம் மாற்று என்று கூறி தன்னுடைய ஆஸ்தான ஆடை வடிவமைப்பாளரை அழைத்து ஷீலாவுக்கு என வித்தியாசமான ஆடைகளை வடிவமைத்து அதை அணியச் செய்தார். அதன் பிறகு ஷீலா தனது படங்களில் அதுபோன்ற ஆடைகளை அணிந்து நடிக்க துவங்கினார். எம்ஜிஆருடன் ஷீலா இணைந்து நடித்தாலும் ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் ரசிகர்களின் கோபத்திற்கு அவர் ஆளானார் என்றும் சொல்லப்பட்டது உண்டு. அதாவது எம்ஜிஆர் நடிகர் எம்.ஆர். ராதாவால் துப்பாக்கியால் சுடப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் அல்லவா? அந்த சமயத்தில் எம்.ஆர். ராதா மீது எம்ஜிஆர் ரசிகர்கள் கடும் கோபத்தில் இருந்தனர். அதனால் தனது குடும்பத்திற்கு எம்ஜிஆர் ரசிகர்களால் ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று எம்.ஆர். ராதா அஞ்சினார். அந்த சமயத்தில் அவரது மகள்களான ராதிகா, நிரோஷா ஆகியோரை, செம்மீன் ஷீலா ஆகியோரை தனது வீட்டில் வைத்து பத்திரமாக பாதுகாத்தார் என்று சொல்லப்பட்டது. இதனாலேயே எம்ஜிஆர் ரசிகர்களின் கோபத்திற்கும் அவர் ஆளானார் என்றும், அதனால் தமிழில் நிறைய படங்களில் நடிக்க முடியாமல் மலையாள திரையுலகம் பக்கமே ஒதுங்கிவிட்டார் என்றும் சொல்லப்பட்டது. பிறகு நீண்ட நாட்கள் கழித்து 2005 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த சந்திரமுகி திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் தமிழில் மீண்டும் அடியெடுத்து வைத்தார் செம்மீன் ஷீலா.